கஜினி முகமது வந்து பாத்தீங்கன்னா 17 முறை தோற்று 18வது முறை தான் வெற்றி பெற்றார். ஸோ அதே மாதிரி நம்ம ஆர்சிபி அணியும் பாத்தீங்கன்னாக்கா 18வது முறை இப்போ வந்து ஐபிஎல் தொடர் வந்து வென்றிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான். இது இருந்தும் முன்னாடியே ஒரு வீடியோ சொன்ன மாதிரி இந்த நடக்கக்கூடிய சீசன் வந்து 18, விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18. ஸோ அப்படி இப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது 18வது முறை வந்து ஆர்சிபி வந்து வெற்றி பெற்று கோப்பையை வந்து எடுத்துட்டாங்க. ஆர்சிபி அணி வந்து போட்டி வந்து வெல்லக்கூடாது அப்படின்ட்டு சில எதிர்ப்புகள் வந்து இருந்துச்சு. ஸோ அது மாதிரி அது வந்து என்ன எதிர்ப்பு, எதற்காக ஆர்சிபி அணி வந்து ஜெயிக்க கூடாது, அது மட்டும் இல்லாம அவங்க ஜெயிச்சாக்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க, ஜெயிச்சதால வெற்றி கொண்டாட்டம் ஒன்று நடத்துனாங்க. ஸோ அதுல வந்து என்னென்ன வந்து உயிரிழப்புகள்லாம் போயிருக்கு. ஸோ அதை பத்தி எல்லாம் விவரிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆர்சிபி வந்து வெற்றி பண்ணணும்ன்றதுதான் இல்ல. ஏன்னா இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி ஆர்சிபி வந்து ஒரு கோப்பை வருஷம் விளையாடலையே அப்படின்ட்டு பல பேருக்கு ஏக்கம் இருந்திருக்கு. அதை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தும் அவங்க பூர்த்தி பண்ணாலும் அவங்களோட வாய் வந்து சும்மா இல்லை. ஸோ நம்ம கிட்ட 2 கப் இருக்கு, ஒன்னு ஆம்பளை கப்பு, ஒன்னு பொம்பளை கப்பு அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம சைட்ல பதிலே கிடையாது. சொன்னதான் நம்ம வந்து 5 கப்பு வச்சிருக்கோம், இங்க வந்து 6 கப்பு வச்சிருக்கோம், நாங்க வந்து 4 கப்பு வச்சிருக்கோம்ட்டு நம்ம போட்டி பேசினாலும் அவங்க வந்து ஒரே வார்த்தையில ஆஃப் பண்றாங்க. என்னன்னாக்கா பொம்பளை கப்பு இருக்கா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஆம்பளை கப்பும் இருக்கு, பொம்பளை கப்பும் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம கிட்ட பதிலே கிடையாது, பேசவும் முடியாது. ஸோ எது எப்படியோ நம்ம ஏபிடிக்காகவும் நம்ம விராட் கோலி அவர்களுக்காகவும் நம்ம கேலுக்காகவும் இந்த வந்து முதல்ல இந்த ஐபிஎல் தொடரின் கப்பை வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வெற்றி பெற்றதுக்கு மெயின் காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா விராட் கோலியா? அது கிடையாது. ஸோ ஆர்சிபி டீமோட கேப்டனா? அவரும் கிடையாது. குர்னல் பாண்டியா அவர்கள் வந்து ஃபைனல் சூப்பராகவே பந்து வீசினாரு. சவுரான்னு பார்த்தா அவரும் கிடையாது. ஆர்சிபி கப் அடிச்சதுக்கு மெயின் காரணம் யாருன்னாக்கா ஒரிஜினல் பங்காளி ஓஜி நம்ம பாகிஸ்தான் தான் காரணம். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஐபிஎல் தொடர் வந்து நடந்துட்டு இருக்கும்போது போர் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடரை வந்து பாதியில வந்து நிறுத்தினாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாருமே ஐயோ போச்சே இந்த பாகிஸ்தான்காரன் அவ்வளவுதான், ஆர்சிபி அணியை வந்து அப்போ ஹார்ம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி எரிஞ்சு விழணும். ஆனா என்னன்னாக்கா ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்கு காரணமே பாகிஸ்தான் தான் காரணம். நீங்க நம்பாட்டாலும் அதான் நிஜம். என்னதான் நம்ம ஆர்சிபி அணி வெற்றி பெற்றாலும் இந்த குரலு கையில போமால அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னன்னாக்கா அந்த கப்பை வந்து உள்ள திறந்து அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படிதான் வார்த்தைகள் வருது. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க ஏன் அப்படி பாக்குறாங்க, 18 வருஷம் கழிச்சு கப்பை அடிச்சிருக்காங்க. ஸோ 18 வருஷத்துக்கான கப்பையும் அது உள்ளார வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கதான் எடுத்து பார்க்கறோம் அப்படின்ற விஷயம் தான் நம்மளுக்கு தோணுது அந்த வீடியோவை பார்க்கும்போது. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. என்னதான் ஆர்சிபி அணி வந்து வெற்றி பெற்று கொண்டாடினாலும் ஸோ இப்போ வந்து வெற்றி கொண்டாட்டத்துல இந்த வீடியோ எடுத்துட்டு வர டைம்ல கிட்டத்தட்ட 11 உயிர்கள் வந்து போயிருக்கு. 50க்கும் மேற்பட்டவர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அல்லு அர்ஜுன் படத்துல வந்து புஷ்பா 2 அந்த படத்துல வந்து ஒரு சிறுமி வந்து உயிரிழந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அவருக்கு மேல பல கேஸ் போட்டு உள்ள தள்ளலாம், சில விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்ப நடந்த விஷயத்த வந்து யார் மேல கேஸ் போடுறது? அந்த சின்னசுவாமி ஸ்டேடியம் உரிமையாளரையா, ஐபிஎல் நடத்தின அதிகாரிகளா, இல்ல இந்த பெர்மிஷன் கொடுத்த அதிகாரிகளா, காவல்துறையா, இல்ல சிஎம்மா, யாரு மேல வந்து இந்த விஷயத்துக்கு யாரு மேல கேஸ் போட்டு யாரும் உள்ள தள்ள போறீங்க? ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரீ பிளான் இல்லாம பண்ணாதான் இப்படிதான். ஏன்னா வெற்றி கொண்டாட்டம் முக்கியம் தான், ஆனா அது ரொம்ப தலைக்கு மேல ஏறின மாதிரி தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து 18 வருஷம் கழிச்சு கோப்பை வென்றதுக்கு காரணமே இந்த 11 உயிர் போறதுக்கு தான் அப்படின்ற விஷயம் வந்து எண்ணும் போது இது ஆர்சிபி வந்து கப்படிக்காமே இருந்திருக்கலாம். இந்த கூட்டத்தினால் மகிழ்மதிக்கு அழுக்கு படிந்து விட்டது, ரத்தத்தினால் சுத்தம் செய். கமல்ஹாசன் சாரோட டர்புலைட் படத்தோடைய இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து மன்னிப்பு கேட்கணும் போயிட்டு இருக்கு. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. டாடா பை.